7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் அப்படிங்கும்போது அவரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க. அது வரும். இப்போ சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்கள் நிற்கிறீங்களா சொல்லுங்கள். நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்கிறவன கொலை பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு ஊடகம், இதுக்கு ஒரு முதலாளி. எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தை வைக்க தான் வேலை செய்கிறீங்க, மக்கள் சேவைக்கு அனுக்கிறீங்க. அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு தான் பிரச்சனை, நான் தான் முதல்ல வருவேன். இதில் என்ன அது தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறீங்களா இல்லை தெரியாமல் கேட்குறீங்களா? முதல்ல மலைகளின் மாநாடு, இப்போ மலை வளமே மண் வளம்னு 27 தருமபுரியில் நடக்குது. அது ஆழ்ந்து கவனிங்க. முதல்ல 50 ஆற்றல்கள் நமக்கு நிலம், நெருப்பு, நீர், காற்று, வானம், அதாவது விசும்பு. இது இல்லாது எந்த உயிரும் இல்லை. அது 5 பூதங்கள்ங்கிறாங்க, நம்ம 50 ஆற்றல்ங்கிறோம். இதை அழித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் 2000 உலக அழியும்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக பொய் சொல்லிட்டு இருக்காங்கடா, நாங்கள்லாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம். அப்போ அழியும்னா ஏதோ அழியும் போல் இருக்குன்னு நினச்சோம். கடைசியாக இந்த அயோக்கியங்கள்லாம் அழிப்பாங்கிறது இப்போ தான் தெரியுது. மலையை வெட்டுறான், மணலை அள்ளுறான், கடலுக்குள்ளே கொண்டு போய் குண்டை போடுறான், குப்பையை கொட்டுறான், நச்ச ஆலைகளை நிறுவி அந்த கழிவுகளெல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன்னு. உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தெரியும் உங்களுக்கு. அது உங்களுக்கு ஆண்டன் சொக்கே ஒன்று ரஷ்ய எழுத்தாளன்னு சொல்கிறான், ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக 1000 முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு. அந்த சமூகம் தோற்று போன சமூகம்னு. நான் பேசுறது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, நான் போதிக்கும் போது புரியாது, நீங்கள் பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, நேபாளில் வந்தது, உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் யாராவது உறுதி தர முடியுமா? பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும். தன் வீட்டு கூரை எரியாத வரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை. அடுத்த வீடு தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க, மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க. பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க, விழுகிறது உங்கள் சாம்பல் தான் இருக்கும். எச்சரிச்சுக்கிறீங்கிற உங்களுக்கு புரியுதா? அதனால் இப்போ நான் பேசுகிறது வேடிக்கையாக இருக்கும். எனக்கு முன்னாடி பேசியிருக்கான், உலகத்தில் பெரிய பெரிய ஞானி, பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். என் ஸ்டீவன் ஹாக்கின்ஸே சொல்லிட்டு போயிருக்கான், இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாத மாற்றப்படுது, வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள்னு இருக்கான். அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான். இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னத்தி எங்கள் அப்பா நம்மாழ்வார்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் கத்தி செத்து போயிட்டான். இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது. நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு. நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்கிறதுக்கான நாடாக வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் நாடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன். எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? ஒரே வழி என்னை அதிகாரத்தில் அமர வைக்கிறது தான், வேற வழியே கிடையாது. இதை நீங்க என்கிட்ட கேட்குறீங்கல்ல, நேற்று ரொம்ப கூட்டம் வந்துச்சுங்களா, அவர்கிட்ட கேளுங்கள. அதை பற்றி பேசி போராடிக்கிட்டு இருக்கவன்ட்டே கேள்வி கேட்குறீங்களே. மலைனா என்னன்னு சொல்லுங்க. என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை. என் தாயின் மார்பிலிருந்து பால், பூமி தாயின் மார்பிலிருந்து அருவி. என் தாயின் மார்பில் வந்தது எனக்கு மட்டும், பூமி தாயின் மாரில் உலக உயிர்களுக்கான பால். புரிஞ்சுக்கிடுச்சா? இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா? ஆறுங்கிறீங்க, ஆறை பிரசவித்த தாயாரு
அருவியை பிரசவித்த தாயாரு மலை அறுத்து காசா யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா? பால் ஊட்டின தாயின் மாற அறுத்து சமைச்சா நல்ல கறியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பானா? ஆனா நீ சிந்திக்கிறிய. இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி கிரஸ்டர்ன்னு போட்டு இதுல குவாரி ஓனர் வேற இவங்கெல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு படுவான் பாரு, அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள்? நீ குடிக்க வச்சு கொண்டதுனால தானே. என்னை பாருங்க, கேள்வியை கேட்டு குனியாதிய. பெற்றோர்கள் ஏன் இல்லாது போனார்? அதுக்கு பதில் இருக்கா? நீங்க தான் கேள்வி கேட்கணும்னு ஒன்றும் அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம். ஏன் இல்லாது போனார்? நிறைய குளிக்க, அதை மட்டும் சாதாரணமா சொல்றீங்களே ஏன்? பெற்றோர்களே இல்லாத போன குழந்தைக்கு 2000 குழந்தை கையிலே கொடுத்துருவீங்களா? டெட் தேர்வுக்கு ஒரு டெட் போடணும், அது வந்து தான் போடணும். அவன் தான் படிச்ச ஆசிரியராக தேர்வாகி வந்து பணி செய்கிறவன மறுபடியும் தேர்வு எழுதுன்னு திரும்ப திரும்ப கேட்கிறேன். எழுத சொல்றவர் என்ன தேர்வு எழுதுன? எழுத சொல்லியிருக்காருல்ல, டெட் எழுதுன அவர் என்ன தேர்வு எழுதுன? நல்லா சத்தமா சொல்லுங்க. அப்புறம் செய்தித்தாளே படிக்காதவன் தான் இங்க தினம் செய்தி ஆகிட்டு இருக்கான் தம்பி. அதே ஆண்டன் சொக்கேஸ்வரர் ரஷ்ய எழுத்தாளர், இந்த தோற்று போன சமூகத்துல தேவையற்ற செய்திகளை தலைப்புச் செய்தி ஆகடாங்கிறான். அதை தான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்வி தேவையானது, அதை போடுங்க தலைப்புச் செய்தி. அதுக்கு என்ன செய்யலான்றீங்க? இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வராக இருக்க மாட்டாங்க, தெரியும் தானே? எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க. இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு குடிவாரியா எண்ணி அவரவருக்குரிய உரிய பகிர்வை கொடு, உரிமையை கொடுன்னு கேட்கிறோம். இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சி ஆட்சி தான், இவங்களே வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையாவோட ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில். இந்த 24க்குள்ள எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது. சாதி வாரி கணக்கெடுப்பு அவனால முடியும், உன்னால முடியாதா? அவனு இதே இந்திய கட்சி தான், அவனால முடியும், உங்களால முடியாதா? அங்க உங்க ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்லை, அவன் சமூக நீதினு பேசவும் இல்லை, சாதி வாரி முற்போக்கும் பேசவும் இல்லை, பகுத்தறிவு பேசவும் இல்லை. அவன் எடுக்கிறான். தெலுங்கானா எடுக்குது, பீகார் எடுக்குது, உங்களால எடுக்க முடியாது. எடுத்தா நீ எவ்வளவு காலம் எங்களை ஏமாத்தி தின்றுக்கான்னு தெரிஞ்சிடும். அதானே இங்க எவனும் கைதட்டி சொல்ல முடியாது. 42 விழுக்காடு இருக்கும், 58 விழுக்காடு இருக்கு. இங்க வாப்பா, அவன் தலைக்கு என்னவோ எண்ணி கொடுன்னு சொன்னா உனக்கு என்ன கஷ்டம்? இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது. ஹிந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாகரும் எல்லா பயிலையும் அடிச்சு விரட்டுவான். அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் நீ அழுகிறது அவனுக்கு புரியாது. எதிர்மே ஹே ஷாட்மே வாட்மேம்பா, நீ சாக வேண்டியதுதான். அதுக்குள்ள விழிச்சுக்க, எச்சரிச்சுக்க. ஒரு ஓட்டை போட்டு நாட்டை கொடுத்துட்டு நிம்மதியாரு. இல்லைன்னு வச்சுக்க, ரோட்ல நின்று எல்லாரும் போராட வேண்டியதுதான். அப்படிலாம் சொல்லலைங்க, பைத்தியக்காரத்தனமே ஏதாவது பேசாதீங்க. நீதிமன்றம் சொல்லிச்சா? ஹலோ, நீதிமன்றம் சொல்லிச்சா? யார் சொல்லியிருக்கு? அந்த தீர்ப்பு காட்டுங்க. எதையா அறகுறையா கேட்டு பேசக்கூடாது, புரியுதா? எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரியா கவனிக்காம மன்னிப்பு யாரு கேட்கறது? எதையாவது இங்க பாருங்க, வேடிக்கை பார்த்துட்டு பேசக்கூடாது.